அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய ரெசிபி என்னென்னா, அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். நம்ம சாதாரணமாக நிறைய வெரைட்டியில் நம்ம செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்களேன், செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான்ஸ்டிக் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், 4 பட்டை, 2 ஏலக்காய் போட்டுக்கிறேங்க. கிராம்பு ஒரு 2 போட்டிருக்கேன், மிளகு வந்து ஒரு 6-7 மிளகு தாங்க போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நான் வந்து வாசனை வர வரைக்கும் எடுத்து வச்சுட்டு பாருங்கள். இது அப்படியே ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் நெய் ஆட் பண்ணிகிட்ருக்கேங்க. பாருங்கள், நெய் நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, சின்னதாக. அது சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 1 நிமிஷம் நம்ம வந்து வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுலேயே ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒன்று வந்து கிள்ளி போட்டு வரேன். அந்த நெய்யிலேயே நல்லா இந்த வெங்காயம் தக்காளி நமக்கு வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி குழம்புலாம் நம்ம வந்து நார்மலாக செய்கிறத விட இது ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கூடுதலாகவே இருக்குங்க. பாருங்கள், நல்லா கைவிடாத லோ ஃப்ளேமில் வச்சு திரும்ப எல்லாம் அந்த வெங்காய தக்காளி வதக்கிட்டு அதுலேயே என்ன செய்யப்போகிறோம், ஒரு பெரிய தொண்டா இஞ்சி வந்து நறுக்கி போட்டிருக்கேங்க. போட்டுட்டு ஒரு 10 பூண்டு பல் வரைக்கும் உரிச்சு போட்டிருக்கேன். அதையும் நல்லா அந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த மாதிரி வெங்காய தக்காளியோட இஞ்சி பூண்டை சேர்த்து நம்ம வந்து வதக்கி அரைக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கிட்டு இதையும் ஆற வச்சு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்து இந்த பொடியை ஃபஸ்ட்டு மசாலா பொடியை எடுத்து நல்லா நெய்ஸ் போட்டு அரைச்சிடலாம். நல்லா நைஸாக இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீங்கள் அரைச்சிட்டு வந்துடணும். இதுவும் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், வெங்காய தக்காளி வதக்கி வச்சுருந்தது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நல்லா திக்காக நீங்கள் வந்து அரைச்சிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து அரைச்சி அதையும் எடுத்து வச்சுட்டு நைஸாக அதையும் அரைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு 100 கிராம் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்து இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் எடுத்து ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். அந்த எண்ணெயில் இந்த பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தது அந்த மசாலா பொடியும் எடுத்து அதோடு சேர்த்துடலாங்க. காரம் உங்களுக்கு கம்மியாக தேவைன்னா கம்மியாக போட்டு நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்து இந்த பொடியை சேர்த்து நான் வதக்கிடுறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து அதையும் சேர்த்து திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. பாருங்கள், இந்த சிக்கன் கிரேவி வந்து உங்களுக்கு சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. சப்பாத்திக்கெலாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஒரு காம்பினேஷன் அருமையாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தது போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் தூள் உப்பு போட்டு ஒரு 1/2 லெமன் அதிலே பிழிஞ்சு ஊற்றிடலாம். வேறு எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா இதில் வந்து அதிகமாக எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு மட்டும்தாங்க, பேஸ்ட்டு அந்த மசாலா பொடி அதுதாங்க இந்த சிக்கன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். மசாலா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு அந்த கறி முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறப்ப சிக்கன் சீக்கிரமே வெந்துடும். நீங்கள் குக்கரில் சேர்த்து செஞ்சாலும் செய்யலாம், இல்லாட்டி சாதாரணமாக நீங்கள் பாத்திரத்தில் செஞ்சாலும் செய்யலாங்க. பாருங்கள், ஒரு 2 விசில் விட்டு தான் பார்த்துருக்கேன். நல்லா உங்களுக்கு சிக்கன் வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் ஃபைனலாக வந்து அரைச்சி வச்சுருந்து தேங்காய் எடுத்து ஊற்றிடலாம். நீங்கள் எப்போயுமே தேங்காய் ஊற்றும் போது நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சுட்டு ஃபைனலாக எடுத்து ஊற்றுங்க. தேங்காயெலாம் லாஸ்ட்டாக ஊற்றும் போது தாங்க உங்களுக்கு அந்த திரிஞ்சு வராது இருக்கும், நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டு. பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ தூரம் திக்காக உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து இந்த சிக்கன் கிரேவிக்கு இன்றைக்கி வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.